ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் எப்படி ஆகலாம், ப்ளஸ் அதுக்கான செலெக்ஷன் க்ரிட்டீரியா என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2022 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்தது. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து நான் உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022 கால்ஃபர் பண்ணி அதுக்கான போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2024 ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்றது குரூப் 6 சர்வீஸில் வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஹையராக்கி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே ஃபாரஸ்ட் வாட்சர் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஃபாரஸ்ட் கார்டு இருப்பாங்க, அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்டர் இருப்பாங்க. இப்போ குரூப் 2 வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி சயின்ஸ் பேஸ்டு எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் இருந்தது அண்ட் ப்ளஸ் ஒரு இன்டர்வியூ இருந்தது. பட் இப்போ இந்த ஃபாரஸ்டர் அப்படின்றத குரூப் 2 கொண்டு வந்துட்டாங்க. இந்த குரூப் 2 பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸ் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணுறது ஃபாரஸ்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்டருக்கு மேலே தான் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஃபாரஸ்டருக்கு மேல் போஸ்ட் தான் ரேஞ்ச் ஆஃபீஸர். ஸோ அந்த ஃபாரஸ்டர் அப்படின்றது எஸ்ஐயோட ஈக்குவலாக வரும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்றது இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஸோ 3 ஸ்டார் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்றது 3 ஸ்டார் வரும், ஃபாரஸ்டர் அப்படின்றது 2 ஸ்டார் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அதாவது 2022 கரெக்டாக ஒரு 10 வேகன்சிஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுக்கான லெவல் ஆஃப் பே லெவல் 20 வரும். அந்த லெவல் 20 37,700 அப்படின்றது பேசிக்கில் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா மினிமம் 18 இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 37 வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது ஓகேங்களா? ஸோ ஓசி கேண்டிடேட்க்கு மட்டும் 32, மற்ற எல்லாருக்குமே 37 அப்படின்றது வரைக்கும் நம்மளால் ரேஞ்ச் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் எல்லோரும் கேட்குறீங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையம். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையமில் ஒரு காலேஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்குது. அந்த காலேஜ் மட்டும்தான் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற டிகிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராம் அந்த காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஒரு 60 பேர் அப்படின்றது வெளியே வருவாங்க. ஸோ அந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி டிகிரி முடித்தவங்களால மட்டும்தான் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 13 டிகிரி. ஓகேங்களா? இந்த 15 டிகிரி அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸில் தான் இந்த 15 டிகிரி அப்படின்றது தருவாங்க. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்களை விட அதிகமான மார்க் எடுத்திருந்தாலும் கூட பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்த 15 டிகிரிக்கு, இந்த சயின்ஸ் பேஸ்டு டிகிரிக்கு அண்ட் இதில் உங்களுக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி தான் பேச்சுலர் டிகிரி இன் ஃபாரஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் தான் இந்த 15. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இப்போ இதில் 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் 10 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா இன்கேஸ் 9 பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த 9 பேருக்கு போக ரிமைனிங் ஒரு வேகன்சிஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த வேகன்சி மட்டும்தான் அதர் கேண்டிடேட்டில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் அந்த ஜிஓ இருக்குது. ஓகே, பிஎஸ்டிஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிகிரிக்கு பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிஎஸ்டிஎம் அப்படின்றது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வெறும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் என்ன அப்படின்னா இந்த 15 டிகிரியில் பிஎஸ்டிஎம் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா? பாட்னி, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு அண்ட் ஜுவாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸுமே இங்கே தமிழில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிகிரி எல்லாம் பிஎஸ்டிஎம்மில் பண்ணலாம். ஸோ அப்போது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியில் அவங்க கொடுக்குற வேகன்சிஸில் ஏதாவது பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம்கான வேகன்சிஸ் இந்த டிகிரிக்குள்ளே இருக்கிறது போகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி டிகிரி முடித்தவங்க, யூஜி டிகிரி முடித்தவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ரிமைனிங். அதாவது போதிய வேகன்சிஸ் இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இல்லை அப்படின்னா அந்த மினிமம் மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு இந்த அதர் டிகிரிஸ் ஈக்குவலன் டிகிரிஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மட்டும்தான் எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ உங்களுக்கு ஏஓ எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அக்ரி படித்தவங்க மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஹச்ஓ எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஹச்ஓ படித்தவங்க, ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க மட்டும்தான் ஹச்ஓ எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்றது உங்களுக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் போதிய வேகன்சிஸ் ஃபில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 15 டிகிரியை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்
கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காலம்னு நாங்கள் ஃபில் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் செகண்ட் காலம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ உமனுக்கு அண்ட் மென்க்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேஞ்சரோட மெடிக்கல் டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஐஎஃப்எஸோட ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஸோ அதில் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் வந்து 6/6 இருக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதோட செலெக்ஷன் கிரிட்டீரியா என்ன அப்படின்னா ஸோ அப்ஜெக்டிவ் டைப் தான். மொத்தம் 3 பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 அப்படின்றது கட்டாய தமிழ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் வந்துடும். கட்டாய தமிழ் ஒரு 100 கொஷின், அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஒரு 100 கொஷின். ஓகேங்களா? இது வந்து அப்ஜெக்டிவ் தான், ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் தான். அண்ட் பார்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேப்பர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். ஓகேங்களா? 2 பேப்பர்கள் வந்து ஆப்ஷனலில் வந்துடும். ஸோ அந்த 2 பேப்பர் வந்து கீழே அந்த ஆப்ஷனல் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 17 கோர்சஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது 2 வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த குரூப் 1லேயே 2 சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த குரூப் 2ல 2 சூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மற்றது எல்லாத்துலேயுமே நீங்கள் 2 ஆப்ஷனல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷனல் பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ் பேப்பர். ஸோ டோட்டலாக வந்து 3 பேப்பர் எழுதணும். அது போக இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 850 அண்ட் அவுட் ஆஃப் 850க்கு யார் வந்து ஹையஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த ரிசர்வேஷன் படி உங்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவே எடுக்காமல் இருக்காங்க. இல்லைனா வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க ரொம்ப பேர் இல்லாமல் இருக்காங்க, அவங்க ரொம்ப பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதர் டிகிரிக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது போக நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராபப்ளி இன்னும் உங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிரும். கண்டிப்பாக வந்து 2028 வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வராது. 2028க்கு மேலே வேணும்னா வரலாம். அப்படியே வந்தாலும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி 10 இல்லை 12 வேகன்சிஸ் அப்படின்றது தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கான செலெக்ஷன் கிரிட்டீரியா அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ.